AutoCAD டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைனமிக் பிளாக் அப்படின்ற கான்செப்டில் வர்ற லீனியர் ஸ்ட்ரெச் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பற்றி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டைனமிக் பிளாக்கில் வந்து நம்ம நிறையா டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை பாருங்கள். அது போக இது மட்டும் இல்லாமல் நிறையா டைனமிக் பிளாக்கில் வேறு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஃபர்தராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இட் வில் சேவ் யுவர் டைம். ஸோ ஒர்க் பண்ணுற டைமை வந்து நிறைய சேவ் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AutoCAD பேசிக்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்து கற்றுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலரை வந்து போட்டு அந்த ரெக்டாங்கிள் வந்து எப்படி நம்ம அந்த லீனியர் ஸ்ட்ரெச்ன்றதை வந்து நம்ம டைனமிக் பிளாக்கில் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம நார்மலாக எப்படி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பிளாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அதை வந்து நான் பிளாக் பண்ணிக்கிறேன். ஸோ விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஹேட்ச் பண்ணிக்கிறேன். அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு எப்படி வச்சா விசிபிளாக தெரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதோட கலர்ஸ் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கலர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டுருங்க. இப்போ இதை நார்மலாக நம்ம எப்படி பிளாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எதுவும் கார்னரு வச்சுட்டு அவ்வளோதான் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பிளாக்கில் நம்ம அந்த டைனமிக் பிளாக்கோட பேராமீட்டரை செட் பண்ண போகிறோம். ஸோ பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா லீனியர்னு ரெண்டாவதே இருக்கும். பாயிண்ட்டுக்கு எடுத்து லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு டைமென்ஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த டைமென்ஷன் சிம்பிள் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மாதிரி நம்ம டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் பாட்டம்லேயும் எண்ட் பாயிண்ட் வந்து டாப்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் டபுள் எடிட் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸில் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் லேபிள்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் லேபிளில் அந்த டிஸ்டன்ஸ் ஒன்றுன்றது வந்து நான் ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஹைட்டை குறிக்குது. ஸோ ஹைட்டுன்றதை அங்கே நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் லேபிளில் ஹைட்டுன்னு கொடுத்தாச்சு. டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கனா கொடுங்க, இல்லை நெசசரி கிடையாது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட்டு பிளாக் ஹைட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போது நம்ம அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து ஆக்ஷன் வந்து இன்னும் செட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம பேராமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பேராமீட்டருக்கு ஆக்ஷன் செட் பண்ணோம். ஸோ ஆக்ஷன்ஸில் போய்ட்டு ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெச் ஆக்ஷனை இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பேராமீட்டர், அதோட பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ ஸ்ட்ரெச் பிக் பண்ணிட்டு பேராமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். பேராமீட்டரில் எந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஆக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்கும். அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு மூவ் ஆகணும். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகணும்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் இன்னொரு சைட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுக்கும் பாயிண்ட்டு கார்னர் கேட்கும். கார்னர் கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகணும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த பேராமீட்டர் வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வந்து டாப்பில் வருது, ஒன்று பாட்டமில் வருது. இது ரெண்டும் வந்து அசைன் ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அன்அசைன்ன்ற ஒரு ஆச்சரியக்குறி பக்கத்தில் இருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து டாப் அண்ட் பாட்டமில் ஒரு சின்ன ஏரோ வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். அந்த ஏரோவை நீங்கள் பிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பாட்டம்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஹைட்டுன்றதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஹைட்டில் நீங்கள் போய் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு லீனியராக ஈக்குவலாக ஆகாது. ஒரு சைடு மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகும், இன்னொரு சைடு ஸ்ட்ரெச் ஆகாது. என்ன ஹைட் கொடுத்தீங்கனாலும் அது ஒரு சைடு தான் ஸ்ட்ரெச் ஆகும், இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. பேஸ் பாயிண்ட்லேருந்து அது எடுத்துக்கும். டிஃபால்ட் ஹைட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் எரர் வரும். ஸோ பேசிக்கு விட்டுட்டு ஸோ நம்ம அடுத்தது இதில் என்ன இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பிளாக் எடிட்டரில் போய்ட்டு
ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது பாட்டம் பாயிண்ட்டோ இல்லை டாப் பாயிண்ட்டோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன எரர் வரும் அப்படின்றத காட்டுறேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் தவிர அந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ இப்போ பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க என்ன வரும்னு பாருங்கள் தான். ஸோ அந்த பாயிண்ட்டு மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஹரிசாண்டல் ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அந்த எரர் வந்து வரும். பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வரது பாயிண்ட் வரும், அது ஆப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். அதாவது பாட்டம் ஃபேஸை வந்து நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா பாட்டம் ஃபேஸ் வந்து ஃபிக்ஸட் ஆகிரும். ஸோ நீங்கள் என்ன டைமென்ஷன் கொடுத்தீங்கனாலும் டைமென்ஷனில் இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருந்தால் பாட்டம் ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இன்கேஸ் நீங்கள் டாப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், பாட்டமில் உள்ளது வந்து உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டமை மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லென்த்து வேறு இருக்குது அப்படின்னு காட்டுமே தவிர உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறனால பாட்டம் லைன் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம், அதனால் அது வந்து எங்கேயும் மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அண்ட் அடுத்து இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் அதை எடுத்து விட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு பாட்டம் டாப் ரெண்டுமே மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் எடுத்து விட்ருக்கேன். இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ செட் அப்படின்றது இருக்கும். வேல்யூ செட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் ஸ்ட்ரெச் ஆகுது, அதுலேயே வந்து நீங்கள் 2 ப்ராப்பர்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்க்ரிமெண்டல் வேணுமா இல்லைனா லிஸ்ட்டாக வேணுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் வேணும்னா மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூவாக வரும். இப்போ இன்க்ரிமெண்ட்ன்ற வேல்யூ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ரிமெண்ட்டு எந்த ஸ்பேஸிங்கில் அதாவது எந்த மல்டிபிள்ஸில் வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ 20 இன்க்ரிமெண்ட்ஸில் கொடுக்குறேன், மினிமம் வந்து 0ன்னு கொடுத்துட்டேன், மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து ஒரு 160 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 160 வரைக்கும் தான் அது போகும். இல்லை 120 கொடுக்குறேன்னா 120 வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 120 வரைக்கும் தான் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் ஆகாது. கரை செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸடாக அந்த 20 40 அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். 20 விட்டால் 40, 40 விட்டால் 60. ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன்ஸில் தான் வந்து அது ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதில் ஏன் அப்படி ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைமென்ஷன் வந்து 5.5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொடுத்துருக்க அந்த 15 டைமென்ஷன் அப்படின்னா 15 டைமென்ஷன்லேருந்து ±20 போகுது. இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 20லே மெயின்டைன் ஆகுது, அவ்வளோதான். அந்த 20ன்றதை நீங்கள் 15ன்னு மாற்றிக்கலாம், இல்லை 13ன்னு மாற்றிக்கலாம், என்ன இது வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் இன்டர்மீடியேட்டாக வேறு வேல்யூ கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 கொடுத்தீங்கன்னா ஆகாது, 15ல் தான் வரும். அண்ட் 15லேருந்து 13 கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து பக்கத்தில் உள்ள ரேஞ்ச் வேல்யூ அதை எடுத்துக்கும். 13 கொடுத்தா 35 எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி 20 இன்க்ரிமெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த 20க்கு நியரஸ்ட் வேல்யூ எதுவோ அதை எடுத்துக்கும். இது வந்து இன்க்ரிமெண்ட்டில் வரும். அண்ட் இன்க்ரிமெண்ட்டில் இல்லாமல் இதில் டிஸ்டன்ஸ் நம்ம எடிட் பண்ணி மாற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பேராமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த இது தான் செட் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது எரர் வரும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போது இதில் 75 15ல் இருக்கனால ஸோ 15 இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அது 120 வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 15ஓட இதில் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 10 கொடுத்தீங்கன்னா நியரஸ்ட்டு 15 வேல்யூ, 25 கொடுத்தீங்கன்னா நியரஸ்ட்டு 30 வேல்யூ. ஸோ 45 எக்ஸாக்டாக 15ல் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 15லே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 120க்கு மேலே போகாது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃப்ரீ டிஃபைன் பண்ணிட்டோம் 120 தான் சொல்லிட்டு அதுக்கு மேலே போகாது. அண்ட் அடுத்தது பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட் இல்லாத லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிஸ்ட்டுனா வந்து ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ, நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ்க்கு மட்டும்தான் அது வந்து சீட் ஆகும். அதுக்கு மேலே அது இல்லாமல் வேறு வேல்யூஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா அது வந்து அக்செப்ட் உங்களை வந்து எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் உள்ள வேல்யூ மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், மற்ற வேல்யூக்கு ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா கீழே லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூ நம்ம என்ன வேல்யூஸ் என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். மற்றபடி மற்ற வேல்யூஸ் என்ட்ரியே பண்ண முடியாது, நீங்கள் உள்ள அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.
ப்ரீடிஃபைன்டு வேல்யூ வந்து லிஸ்ட்டில் வந்துடும். அண்டு அது கீழே உள்ளது பார்த்திங்க அப்படின்னா பேஸ் லொக்கேஷன் எங்கே வேணும்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்டாகவே வச்சுக்கலாம். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து விசிபிள் ஆகுமான்னு கேட்குது. ப்ராப்பர்ட்டிஸில் விசிபிள் ஆனால் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். கிரிப்ஸுன்றது என்னென்னா அந்த ஏரோஸ். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாப் அண்ட் பாட்டம் ஏரோஸ் தெரியாது. ஸோ இதுதான் வந்து கிரிப்ஸு. ஒரு ஏரோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ரெண்டு ஏரோவும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது இல்லாமல். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அது விசிபிளாக இருக்கும். இப்போ 1 grip அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதான் 1 grip மட்டும் விசிபிள் ஆகும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே விசிபிள் ஆகும். ஸோ 0ன்னு கொடுத்துருக்கனால இப்போ ஒன்றுமே விசிபிள் ஆகலை. ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரெச்சுன்றதில் வந்து இதுதான் வந்து மேஜரான ஒரு யூஸு. இதை நீங்கள் H டைரக்ஷனில் இல்லை, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரே டைரக்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை 2 டைரக்ஷன்லையும் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து 2 டைரக்ஷன்லையும் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் 2 டைரக்ஷன்லையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து உள்ள கன்ஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம ஒரே டைரக்ஷனில் கொடுத்தனால கன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ 2 டைரக்ஷன்லையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ஆகும் சில பிளாக்ஸில். ஸோ அந்த டைமில் கன்ஸ்டன்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி ரெக்டாங்குலருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த மாதிரியான பிளாக் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் பிளாக்ஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் வருது, எரர் வருதுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் சால்வ் பண்ணுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா கூட ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூட்டோரியல்ஸ் ரெடி பண்ணி போடுறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். ஸோ நிறைய கற்றுக்கலாம். வாங்க, stay connected to learn more, and thanks for watching. Bye.